ஆம்பூரில் வீட்டுமனை வழங்க கோரி பலமுறை மனுளித்தும் கண்டுகொள்ளாத வட்டாட்சியரை கண்டித்து 20க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 20 வருடமாக தங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வசிப்பதற்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மனு அளித்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு 2 இடங்களில் வீட்டுமனை தருவதாக தெரிவித்த நிலையில் வட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தொடர்ந்து 5 ஆண்டுகளில் ஆட்சியர் வட்டாட்சியர் அலுவலகங்களில் 15 முறை கோரிக்கை மனு அளித்துள்ளதாகவும் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்து அலைக்கழித்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் திருநங்கைகள் மேலும் வட்டாட்சியிடம் இது குறித்து கேட்க சென்றாலும் எங்களுக்கு சரியான பதிலளிப்பில்லை என்றும் இதனால் மிகுந்த மன உளைச்சல் அடைந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த நகர காவல்துறை ஆய்வாளர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு 10 தினங்களில் சரியான தீர்வு காண்கிறோம் என்று உறுதியளித்த பின்னர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சில மணி நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதுகுறித்து திருநங்கைகள் அளித்த பேட்டியில் வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபோது தங்களுக்கு வீட்டுமனை வழங்குவதாக கூறி அதிகாரிகள் 5 ஆண்டுகளாக தங்களை அலைகழித்து வருவதாகும். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான எங்களை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று திருநங்கைகள் வேதனை தெரிவித்தனர். ஆம்பூர் தவசி நியூஸ் ஒளிப்பதிவாளர் திருமலையுடன் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீ ரமேஷ். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க சார். 10 கிலோமீட்டருக்குள் தாண்டி எங்கே வேணாலும் இடம் கொடுக்கலாம். 10 கிலோமீட்டர் தாண்டி இடம் இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். அந்த இடம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அரசியல்வாதிங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் இவங்க அரசியல்வாதிக்காக வேலை செய்கிறாங்களா பொதுமக்களுக்கு செய்யட்டும் சார். மேடம் இங்கே வரட்டும், மேடம் இங்கே வரட்டும் சார். அவங்க மேடம் இங்க வரட்டும் சார். நாங்க கேட்டதுக்கு வந்து ஒரு மேடம் இங்க வரட்டும். இங்க பாருங்க சார், பப்ளிக் வேலை செய்யதான் அதிகாரி. ஒரு நிமிஷம் இரு. பப்ளிக் வேலை செய்யதான் அதிகாரிங்க. நாங்க அவங்க வீட்டு வேலைக்கார கிடையாது. நாங்க எங்க உரிமையை கேட்க போறோம். முதலமைச்சர் எங்களுக்கு தர சொல்றாரு, கலெக்டர் எங்களுக்கு தர சொல்றாங்க. இந்த தாசில்தார் கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? தாசில்தாரே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு சத்தம் தெரியாம உட்காந்துடல சார். நான் என்ன சொல்றேன்னா 10 கிலோமீட்டர் தள்ளி எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்றோம். யாரு அவங்க என்ன சொல்றாங்க? உம்ராபாத்ல இடம் இருக்குதுன்னாங்க. ஆமா, உம்ராபாத் நரியம்பேட்டு. தென்னை மரம் அறுக்கக்கூடாது. தென்னை மரம் அறுத்து அங்க இடம் கொடுத்தா அந்த கட்சிக்கார் பிரச்சனை பண்ணுவாங்க. யாரு?